Hi friends, welcome to Tutor Juice. நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மில் இருக்க வேல்யூஸ் எப்படி டேட்டாபேஸில் இருக்க டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் எப்படி டிசைன் பண்ணுறது, அதே மாதிரி அந்த ஃபார்மில் இருக்க டெக்ஸ்ட் ஃபீல்ட்லாம் நான் எம்டியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கொரி யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸில் எப்படி டேட்டாபேஸில் இருக்க டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்மளோட டேட்டாபேஸில் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேட்டாஸ் அப்படிங்கிற நம்மளுடைய டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு இப்போ இதில் நம்பர் ஆஃப் காலமில் ஃபஸ்ட்டு காலம் நம்ம பிரைமரிக்கு கொடுப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 டீட்டெயில்ஸ் இருக்குது, அதனால் டோட்டலாக 6 அப்படிங்கிறத கொடுத்துட்டு கோ அப்படிங்கிறது கொடுக்குறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் டிசைன் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு எஸ்ஐடி கொடுத்துக்கிறேன். இதை பிரைமரியாக கொடுத்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் ஸ்டோர் பண்ணும், அதனால் எஸ் நேம் அப்படிங்கிற ஃபீல்டு கொடுத்துக்கிறேன். டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா வேர்கார் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதனோட மேக்ஸிமம் லென்த்து பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துக்கிறேன். அடுத்து யூஸருடைய ரோல் நம்பர் ஸ்டோர் பண்ணும், ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் ஸ்டோர் பண்ணும், அதனால் எஸ் ரோல் அப்படிங்கிற ஃபீல்ட் நேம் கொடுத்துட்டு வேர்கார் கொடுத்துக்கிறேன். இதனுடைய மேக்ஸிமம் லென்த்து பார்த்தீங்கன்னா 150 கொடுத்துக்கிறேன். அடுத்தது மார்க் 1 ஸ்டோர் பண்ணும், அதனால் M1 அப்படிங்கிற ஃபீல்ட் நேம் கொடுத்துக்கிறேன். இதில் இன்டிஜர் கொடுத்துக்கிறேன். அடுத்தது M2 இன்டிஜரை கொடுத்துக்கிறேன். அடுத்து M3 சேம் இன்டிஜர் கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இந்த டேபிளில் பார்த்திங்கன்னா எப்படி நம்மளோட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம கண்டிஷன் செக் பண்ணியிருக்கோம், எல்லா டெக்ஸ்ட் ஃபீல்டுமே நான் எம்டியாக இருக்கா அப்படின்னு. நான் எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் கொரி ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸ்ட்ரிங் str அப்படின்னு ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த வேரியபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா கொரி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். str ஈக்குவல் இன்சர்ட் கொரி கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் இன்டு எந்த டேபிள் நம்ம இன்சர்ட் பண்ணுமோ அந்த டேபிள் நேம் கொடுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபீல்ட் நேம் எல்லாம் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ், அந்த ஃபீல்டுக்கான வேல்யூஸில் நம்ம நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டோட நேம் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபீல்டு கொடுத்துருக்கோம், அதாவது பிரைமரி கீ ஃபீல்டு. அதுக்கு வேல்யூஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் கொடுக்கணும், எஸ் நேம். அடுத்து ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் எஸ் ரோல். நெக்ஸ்ட்டு மார்க் 1 M1 M2 M3. இப்போ இந்த ஃபீல்டுக்கான வேல்யூஸ்லாம் நம்ம பாஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கிறேன். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இதுக்கான வேல்யூஸை பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். டோட்டலாக 5 ஃபீல்ட்ஸ் இருக்கிறதுனால 5 கொஸ்டின் மார்க்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறேன். PST ஈக்குவல் கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாபேஸை கனெக்ட் பண்ணணும். இப்போ டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிளாஸில் கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மில் நான் கால் பண்ணிக்கிறேன். நம்மளோட ஃபார்ம் கன்ஸ்ட்ரக்டரில் DB கனெக்ட் அப்படிங்கிற கிளாஸுக்கு DB அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி அந்த கிளாஸில் இருக்க கனெக்ட் அப்படிங்கிற மெத்தடை பார்த்தீங்கன்னா நான் கால் பண்ணிக்கிறேன். DB கனெக்ட் DB ஈக்குவல் இன்ஸ்டன்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ DB connect. இதில் DB அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கனெக்ஷனை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அந்த கனெக்ஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்காக கனெக்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா SQL பேக்கேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் java.sql. இப்போ இதில் இருக்க எல்லா கிளாஸுமே இம்போர்ட் பண்ணுறேன், அதனால் ஸ்டார் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கனெக்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு கான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டுக்கு PST அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம கொரி யூஸ் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ரிசல்ட் செட்டு கிளாஸுக்கு RS அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணுற அந்த கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா கான் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய இந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணிக்கிறேன். ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஈக்குவல்
கனெக்ஷன் டாட் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து எஸ்டிஆர் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளே இருக்க கொரியை பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின் மார்க்கான ஒவ்வொரு பராமீட்டர்ஸையும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பிஎஸ்டி டாட் செட் ஸ்ட்ரிங், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் வேல்யூ அப்படிங்கிறதுனால செட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த பராமீட்டருடைய வேல்யூ கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பராமீட்டர் கொடுக்குறதுனால நான் 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 1 டாட் கெட் டெக்ஸ்ட், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற டெக்ஸ்ட்டை கெட் பண்ணி இதெல்லாம் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குறி கொடுக்குறதுனால நான் ட்ரை கேட்ச் பிளாக்கில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு ஏதாவது எக்ஸப்ஷன் வந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸப்ஷன் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ கேட்ச் பிளாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸப்ஷன் அப்படிங்கிற கிளாஸுக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அந்த எக்ஸப்ஷனை நான் ரிசீவ் பண்ணிக்கிறேன். அந்த எக்ஸப்ஷனை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜே ஆப்ஷன் பேனல் யூஸ் பண்ணி ஜே ஆப்ஷன் பேனலில் ஷோ மெசேஜ் டயலாக். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்க எக்ஸப்ஷனை நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிஎஸ்டி டாட் செட் ஸ்ட்ரிங். இப்போ செகண்ட் பேராமீட்டர் கொடுக்கணும். செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 2ல் இருக்குது டாட் கெட் டெக்ஸ்ட். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கெட் பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் டாட் செட். இப்போ இன்டீஜர் வேல்யூ அப்படிங்கிறனால செட் இன்ட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். இது தேர்ட் பேராமீட்டர் 3 கொடுத்துட்டு ஜே டெக்ஸ்ட் ஃபீல்ட் 3 டாட் கெட் டெக்ஸ்ட். இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ரேப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்டீஜர் டாட் passint. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இந்த வேல்யூ பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ நமக்கு இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மற்ற 2 வேல்யூயும் கெட் பண்ணி பாஸ் பண்ணிக்கிறேன். ஃபோர்த்து பராமீட்டராக நம்ம டெக்ஸ்ட் ஃபீல்டு 4ல் இருக்கிறது கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஃப்த்து பராமீட்டராக டெக்ஸ்ட் ஃபீல்ட் 5ல் இருக்கிறத கொடுக்கணும். இப்போ இந்த கொரியை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். பிஎஸ்டி டாட் எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா நமக்கு அந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு மெசேஜ் யூஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து ஸ்டோர்ட் அப்படிங்கிற மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஜே ஆப்ஷன் பேன் ஷோ மெசேஜ் டயலாக். டேட்டா ஸ்டோர்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட் நமக்கு எம்டி ஆகணும். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் எம்டி ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணுற கோடிங்கை காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுடைய லாகின் பேஜை ரன் பண்ணுறேன். Shift F6 கொடுத்தா போதும். இப்போ லாகின் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன் ஆகிடும். இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஜோஸ் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுறேன். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூசர் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்டோடைய நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் டியூட்டர் அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படிங்கிறது கொடுத்துட்டு அவங்களுடைய மார்க் கொடுத்துக்கிறேன். சேவ் அப்படிங்கிறது கொடுத்தா போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் ஃபீல்ட் எல்லாமே எம்டி ஆகிடும். இப்போ நம்மளுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அதனுடைய ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். நேம், ரோல் நம்பர், மார்க் 1 மார்க் 2 3 பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபார்மில் இருக்க வேல்யூஸை டேபிளில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னா www.tutorials.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல எங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.